காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க நேற்றே போய் பார்த்தோம் இல்லையா, முத்து மீனாவும் பேசிட்டு வெளியே வராங்க. அப்போ முத்து கேட்குறாரு, ஏய் மீனா, சைட் கேப்பில் அதுக்குன்னு எனக்கு வேறு எந்த வேலையுமே தெரியாது, ஓவராக பேசுவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாங்க, எல்லாத்தையும் சொன்னால் தானங்க லைசன்ஸ் வாங்கி தருவாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு, சரி ஓகே நான் போய் செந்தில் போய் ஷெட்டில் பார்த்துட்டு வரேன், சரி ஓகே நான் போய் ஷெட்டில் போய் செல்வத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க இவர் இன்ஸ்பெக்டர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க, மறுபடியும் அருண்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, அப்போ தான் லைசன்ஸ் கிடைக்கும் போது. சரி ஓகேம்மா, நம்ம இவரை மட்டும் இன்ஸ்பெக்டர் மட்டும் நம்பிட்டு இருந்தால் போதுமா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், நான் செல்வத்தை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஷெட்டுக்கு கிளம்புறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு, என்ன மனோஜ் இவ்வளோ லேட்டாக போகிற, நீ லேட்டாக போனால் கடையில் யார் இருப்பாங்க, யாரையும் நம்ப முடியாது, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கெல்லாம் நம்ப முடியாது, நம்ம வீட்டில் இருக்கிறவளே நம்மளால் நம்ப முடியும் போது அவங்கள எப்படி நம்ப முடியும், இவ்வளோ லேட்டாக நீ போனால் என்னடா ஆகுறது அப்படின் போது, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எப்போதும் பார்த்துக்குவேன், நான் எங்கேயாவது வெளியே போனால் ரோஹிணி பார்த்துக்குவா அப்படின்னு உண்மையை உளறிட்டார். என்னது ரோஹிணியா, அவள் கடைக்கு வராளா அப்படின்னாங்க விஜயா. ஐயோ மாட்டிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மனோஜும், இல்லைம்மா இனிமேல் அவளை வர விடாமல் பண்ணிடுறேன் அப்படின்போது, அப்போ அவள் கடைக்கு வரா அப்படி தானே, இல்லைம்மா அம்மா சொன்னாதான் இனிமேல் நீ வரணும், இனிமேல் நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேம்மா அப்படின்போது, டே பொய் சொல்லாமல் சொல்லு, அவள் கடைக்கு வராளா, உனக்கு பொய்யே பேச தெரியாது மனோஜ், ஆனால் பொய்யை தவிர வேறு எதுவுமே பேச தெரியாது அந்த ரோஹிணிக்கு, ஸோ அவள் கடைக்கு வரா அப்படி தானே அப்படின்போது, இல்லைம்மா ஆனால் இனிமேல் சொல்லிடுறேம்மா அப்படின்னு ஸ்கூல் போல மாதிரி நான் பேசினதும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ விஜயா உடனே ரோஹிணி அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ ரோஹிணியை கூப்பிட்டு, ஏய் என் பிள்ளை கடைக்கு போனி அடி அப்படின்னு கேட்கும்போது, ஆன்ட்டி இல்லை ஆன்ட்டி அப்படின்னு அவங்க நடிக்கிறாங்க. உடனே, ஏய் சி வாய மூடு, எப்போ பாரு பொய் தான், பொய்யை தவிர வேறு எதுவுமே சொல்ல தெரியாதடி, என் பிள்ளை என்கிட்ட மறைக்க மாட்டான், அவன் கரெக்டாக சொல்லிட்டான், நீ போகிறேன்ட்டு எதுக்குடி அங்கே போயிட்டுருக்க, நான் வந்து அவங்க அப்பா இவங்க அண்ணாமலை சொல்கிறாங்க, அண்ணா அவர் சொன்னாருன்றதுக்காக தான் நீ கடைக்கு உன்னோட வேலைக்கு அனுப்பிட்டுருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி அப்பா எங்கள் பையன் கடைக்கு போகிறத பார்த்தா காலை உடச்சி போட்டுருவேன், வீட்டுக்குள்ளே தான் அப்புறம் இருக்கணும், இன்னொரு தடவை அவங்க கிட்ட போகாது அப்படின்னு திட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே நம்மளோட ரோஹிணி கோவமாக வராங்க. வந்துட்டு மனோஜை திட்டுறாங்க. ஏன் மனோஜ் நீ ஆன்ட்டி கிட்ட சொன்ன அப்படின் போது, அம்மா மடக்கி கேட்டாங்க, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு மனோஜ் சொன்னதும், அவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்டுருவியா, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரைவசின்னு எதுவுமே கிடையாது, அவங்க அம்மா சொன்னால் நீ பேசிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க. இவர் எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அவர் பாட்டுக்கு நீ பாட்டு கத்து அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இதை பார்த்ததுமே ரோஹிணி கோவம் வருது, இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இவனை வேறு வழியில் தான் அட்டாக் பண்ணும் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முத்து வந்து செல்வத்தை பார்க்குறதுக்காக ஷெட்டுக்கு போகிறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்லாம் இருக்காங்க. இருந்துட்டு, டே என்னடா பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, அவனை பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம், சரி நீ இப்போ எங்கே இருப்ப, வீட்லையா போலீஸ் ஸ்டேஷன்லேன்னு தெரில, தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டே உன்னை பார்க்குறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன், பட் நீ இங்கே இருக்க அப்படின்னு தான் அப்புறம் வந்தேன். ஆமாண்டா, நான் எதுவும் வேணும்னு செய்யலை, குழந்தைங்கள இடிக்கக்கூடாதுன்னு போனேன், ஆனால் அந்த போலீஸ் வேணும்னு பண்ணிட்டான் அப்படின் போது, அவர் எப்போ பாரு உங்ககிட்டயே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காருல, ஒரு லைசன்ஸ் வேறு கேன்சல் பண்ண போகிறாருல, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறார், சரி வா நம்ம லைசன்ஸ் வாங்குவோம் அப்படின்னு. அப்போ முத்து சொல்கிறாரு, டே எப்படா லைசன்ஸ் வாங்க முடியும் அப்படின் போது, அதுக்கெலாம் எனக்கு ஒரு வழி தெரியும், முதல்ல வா போய் லைசன்ஸை வாங்குறதுக்கு வழியை பார்ப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங்கை போடுவோம் அப்படின்னு தண்ணி அடிக்க கூப்பிடுறாரு. அப்போ முத்து சொல்கிறார், சே வேணாம், நான் ஆல்ரெடி நிறைய பிரச்சனையில் இருக்கேன், இப்போ தண்ணி அடிச்சுட்டு போகிற இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு இல்லை அப்படின் போது, நம்ம செல்வமும் இருந்துட்டு, இங்கே பாரு மாப்சா, உன்னோட லைசன்ஸ் கேன்சல் ஆகுது, அது எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம், ஆனால் நீ குழந்தைங்களை இடிக்காமல் ஒரு நல்லது பண்ணியிருக்க, ஸோ அது ஹாப்பியாக இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தா குடிச்சோன்னா ஜாலியாயிரும், சரி குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் முத்து எவ்வளவோ வேணான்னு சொன்னதும் அவருக்கு கம்பல் பண்ணி குடிக்க வச்சிடுறாங்க. அதாவது அவர் நல்லா இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற அந்த 4 தடிமாடுங்க சேர்த்து பஞ்சாயத்தை கிளப்பி விட்டானுங்க. ஸோ 4 பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு, வா லைசன்ஸ் வாங்க போகலாம் அப்படின்றாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, நம்ம எங்கே போகிறோம், எப்படி என்னோட லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின் போது செல்வம் சொல்கிறாரு, டே அவன் ஏதோ கார்த்தின்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க, அவன் என்ன தெரியாமலடா சொல்கிறான், ஏதோ உனக்காக அரேஞ்ச் பண்ணுவான், வாடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சைடில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சீதா வந்துட்டு இவங்க அருணோட அம்மா கூட வீட்டில் இருக்கிறாங்க. லைக் அருண் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்கேயோ கோவிலுக்கு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வர லேட் ஆகுது. அருணோட அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணுறது, என் பிள்ளையோட வேலை இப்படி இருக்குது, அவன் நல்லா படிச்சிருக்கான், வேறு வேலைக்கு போடானா எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு தாம்மா போயிட்டுருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா சீதா, மற்ற எல்லா விஷயமும் தெரியுது, ஃபேன்ஸையும் உங்கள் மாமாவும் அடிச்சுக்கிட்டது நெட்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் உனக்கு தெரியாதம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் எதுவுமே தெரியாத சீதா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அருண் வராரு. அருண் வந்ததுமே அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்டா முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின் போது, என்னம்மா பண்ணுறது, வேலையில் தினமும் ஒரு ப்ரெஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்றாங்க.
அம்மாப்பா நானும் சீதாவும் போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. அப்போ அருண் அண்ட் சீதா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, எந்த கோவிலுக்கு உங்கள் அம்மா இருக்க கோவிலுக்கா கூட்டிகிட்டு போகிற அப்படின்போது ஆமாங்க அப்படின்னு. சரி அப்போ எங்கள் அம்மா வச்சு பேச சொல்லட்டுமா, எங்கள் அம்மாட்டி சொல்லிடட்டுமா நம்ம கல்யாண விஷயத்த அப்படின்னு அருண் கேட்டதும் ஆஹா வேண்டாம் வேண்டாம், முதல்ல நான் எங்கள் அக்கா மாமா கிட்ட சொல்லணும். எங்களுக்கு எல்லாமே எங்கள் மாமா தான். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது எங்கள் மாமா தான். எனக்கு வர ஹஸ்பண்ட் எங்கள் அக்காவை எங்கள் மாமா எப்படி பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி தான் என்னை பார்த்துக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்போது, நீ உங்கள் மாமாவை பற்றி சொல்கிற பில்டப்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்ல மனுஷனாக தோணுது, அவரை நானும் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்றாங்க. இவங்களும் இருந்துட்டு சீக்கிரமாக பார்ப்போங்க அப்படின்னு. எப்போ 2 பேரும் ரோட்டில் கட்டி பிடிச்சி ஒரு நாள் உருண்டு சண்டை போடுவானுங்க, அப்போ தான் இவங்களுக்கு உண்மை தெரியுன்றது புரியுது. ஸோ அவரும் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் கோவிலுக்கு கிளம்புங்கன்னு சொல்கிறாரு. 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் அருண் மட்டும் வீட்டில் தனியாக இருக்காரு. கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட முத்து அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வராங்கன்னா அருண் வீட்டுக்கு வராங்க. செல்வம் கேட்குறாரு, இது யார் வீடுறா அப்படின் போது, உன் லைசன்ஸை பிடிங்கி வச்சா இல்லையா அந்த டிராஃபிக் போலீஸ், அருண் வீடு தான் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறார். அப்போ முத்து கேட்குறாரு, டேய் அவன் வீட்டுக்கு என்ன எதுக்குடா கூட்டிகிட்டு வந்த, எனக்கு அவன் முகத்தில் முழிக்கிறக்கே விருப்பம் இல்லை, நீ எதுக்குடா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின் போது, அவன் தானே உன் லைசன்ஸை பிடுங்கினா, இரு அவன்கிட்ட இப்போ பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு கேட்டுக்கிட்ட மேலே ஏறுறானுங்க, கல்லை விடுத்து வீசுறானுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் முத்து இதை தடுக்கிறாரு, டேய் வேணாண்டா அவன்கிட்ட பிரச்சனை வேண்டாண்டான்னு முத்தும் சொல்கிறாரு. செல்வமும் ஏய் இவர் வீட்டுக்கு தான் நீ கூப்பிடுவாருன்னு தெரிஞ்சால் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம், ஏன்டா முட்டாள்தனம் பண்ணுறீங்கன்னு திட்டிட்டு இருக்காங்க. பட் 2 பேர் இங்கே முத்தும் செல்வமும் பிடிச்சாங்க அப்படின்னா இன்னும் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு கல்லை வீசுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக சத்தம் கேட்டு அருண் வந்துடுறாரு. வந்துட்டு ஏண்டா டேய் உன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்டுல, குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, இருடா இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ண அப்படின்னா உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாங்க, ஆயிலுக்கும் உனக்குலாம் வந்து லைசன்ஸே கிடைக்காது, உன் லைசன்ஸ் பிடுங்கினது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல அப்படியே முத்து முறைக்கிறாரு. ஏன்னா அந்த கேட்டு கிட்ட தான் 2 பேரும் நிற்கிறாங்க. அப்படியே கேட்டை அவர் மூட வராரு. பட் இந்த கேட்டை முத்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே முறைச்சிக்கிட்டு, நீ வேணும்னே பண்ணிட்டல, நான் தெளிவாக சொல்கிறேன், பிரேக் பிடிக்கல, குழந்தைங்க ஆட்டோவில் இடிச்சிடக்கூடாதுன்னு தான் திருப்பினேன், அப்படி தான் உன் மேலே பட்டுருச்சுன்னு சொல்கிறேன், ஆனால் வேணும்னு நேரம் பார்த்து என் பொழப்பில் கை வச்சு என் லைசன்ஸை பிடுங்கிட்டுல, அவனெல்லாம் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்றாரு முத்து, டே இவனை எப்படி டீல் பண்ணும் தெரியும், வாங்கடா போகலாம் அப்படின் போது அவனுங்க அடங்கவே மாட்டுறானுங்க. அவன் மறுபடியும் வந்துட்டு ஒருத்தன் முத்தோட ஃப்ரெண்டு மறுபடியும் வந்துட்டு, டே போலீஸ் நீ என்ன பெரிய இவனாடா, உன் கையில் அதிகாரம் தான், நீ பெரிய இவனாடா, என் மச்சான் மாதிரி உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமாடா, அதாவது முத்துவ சொல்கிறாரு, எங்கள் மாப்பிள்ளை மாதிரி உனக்கு வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆட தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேயே நின்று ஆடுறானுங்க. அவனுங்க ஆடுறது மட்டும் இல்லாமல் முத்துவையும் சேர்த்து பிடிச்சி இழுக்கிறானுங்க. பட் அவர் பயங்கரமாக குடிச்சிருக்கிறனால அவர் நடக்கிறதே வந்து ஒரு மாதிரி தள்ளாடி தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கும்போது 4 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி அவர் வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அருண் இதை வீடியோ வேறு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கார். இவங்க என் பேரும் இருந்து ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இதை ரோட்டில் ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பையன் யார் அப்படின்னா நம்ம சத்யா, நம்ம மீனோட தம்பி இருக்காங்க இல்லையா, சத்யாவோட ஃப்ரெண்டு போல இருக்குது. ஸோ சத்யா வந்துட்டு தூரமாக நின்று பார்த்து என்னடா பிரச்சனை அப்படின் போது, யாருனே தெரியலடா டிராஃபிக் போலீஸ்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சத்யா நல்லா பார்க்குறாரு. ஐயோ நம்ம மாமா இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ சீதா ரொம்ப நாளாக பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, எங்கள் மாமா ஆஹா ஓஹோன்ட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாமாவுக்கும் அவங்களோட ஃபியான்சியும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடும்போது தான் இவங்களுக்கு சீதாவுக்கு தெரிய போகுது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை கொண்டு வராங்கன்றது நமக்கு புரியுது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.